வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். கங்குவா இந்த படம் வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இடம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற விமர்சனம் வந்துட்டு காலையில இருந்து போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தை வந்துட்டு சிறுத்தை சிவா வந்து இயக்கியிருக்காரு. இதுக்கு மியூசிக் வந்துட்டு டிஎஸ்பி வந்து போட்டிருக்காரு, தேவி ஸ்ரீ பிரசாத். ஒரு அருமையான வந்து மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்ட்டே சொல்லலாம். இதில் இந்த படத்தை வந்துட்டு எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்துட்டு 2 காலகட்டத்தில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தை 1070 இருந்து இப்போ 2024 வரலாம் இதில் வந்து நடந்திருக்க கதையை பற்றி இதில் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதாநாயகன் சூர்யா வந்துட்டு குற்றவாளிகளை வந்து ரகசியமாக போலீஸ்க்கு வந்து தகவல் கொடுக்குற ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்காரு. ஒரு சின்ன பையனை வந்து தேடி ஒரு கொலை கும்பல் வந்துட்டு அந்த பையனை துரத்தி போகிறாங்க. அப்போது எதிர்பாராத விதமாக வந்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த பையனும் வந்துட்டு சந்திக்கிற காட்சி வருது. அதுலேருந்து தான் இந்த படம் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பண்டைய கிராமத்தை வந்துட்டு ஆட்சி புரிகிற ஒரு இளவரசனாக வந்துட்டு சூர்யாவை காட்டுறாங்க. இதுக்கு அடுத்ததான் இன்னொரு கிராமத்தை வந்துட்டு ஆட்சி பண்ணுற ஒரு இளவரசனாக வந்துட்டு பாபி தேயோட காட்டுறாங்க. இந்த 2 ஊருக்கும் வந்துட்டு என்ன வாய்க்கா தகராறு, அந்த சின்ன பையனுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம், நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த கதையில் எப்படி வந்து புகுந்து எப்படி வந்துட்டு நியாயத்தை நிலைநாட்டுறாரு, அதுதான் இந்த கங்குவா படத்துடைய ஃபுல் கதையே. இந்த படத்தில் வந்துட்டு ஒளிப்பதிவு வந்துட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. சண்டை காட்சிகள் வந்துட்டு நம்மளே வந்து ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கலந்து அந்த சண்டையை பார்க்கும்போது லேடிஸ் போடுற ஃபைட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப அற்புதமாகவும் அதில் காட்டுற சில சிஜியெல்லாம் வந்துட்டு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. அடுத்ததாக ஹீரோயின் டிஷா பதானி வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்துட்டு ஓரளவு மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். டிஷா பதானிக்கு கொடுத்த காட்சிகள் வந்துட்டு குறைவாக இருந்தாலும் ஹீரோக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு வர்ற காதல் சண்டைகள் வந்துட்டு காட்சிகள் அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துருந்துக்கலாம் அப்படின்ட்டு தோணியிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாருமே தேட்டருக்கு போயிட்டு ஒரு தடவையோ 2 தடவை தான் பார்க்க போகிறோம். சில காட்சிகள் வந்துட்டு வேற மாதிரி இருந்திருந்தா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு குறை சொல்ல தான் தோணும். சில காட்சிகள் வந்துட்டு வேற படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு தான் வந்து குறை சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு கொடுத்த பட்ஜெட்ல வந்துட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ, அவங்களால இந்த ஹீரோவை வச்சு இந்த ஹீரோயினை வச்சு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சூர்யா சார் வந்துட்டு பயங்கரமான ஆக்ஷன்ல மிரட்டியிருக்காரு. அவருடைய பேச்சும் தோரணையும் வந்துட்டு இந்த படத்துல சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மிரட்டிட்டாரு அப்படின்ட்டு சொல்லலாம். இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்ததா ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.